மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதல்படி செயல்படும் தமிழக அரசு பறவை காய்ச்சல் நோய் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எல்லையோர மாவட்டங்களில் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலத்தில் வாத்து மற்றும் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் பரவி உள்ளதை அடுத்து அங்கு லட்சக்கணக்கான கோழிகளும் வாத்துகளும் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. அண்டை மாநிலமான தமிழகத்திற்கு இந்நோய் பரவாமல் தடுக்கும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதல்படி தமிழக அரசு கடந்த சில தினங்களாக தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கேரளாவில் இருந்து கோழிகள், வாத்துகள் உள்ளிட்ட பறவைகளை கொண்டு வரும் வாகனங்கள் எல்லை சோதனை சாவடிகளிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றன. கன்னியாகுமரி, தேனி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கேரள எல்லையில் வாகன சோதனை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் எந்த பகுதியிலும் பறவை காய்ச்சலுக்கான அறிகுறியே இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரள எல்லையில் உள்ள புளியரை சோதனை சாவடியில் கால்நடை பராமரிப்பு துறையினர் முகாம் அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து கிருமி நாசினிகளை தெளித்த பின்னரே அனுமதிக்கின்றனர். தமிழகத்தில் இந்நோய் பரவாமல் தடுத்திடும் பொருட்டு கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் தமிழக கேரளா எல்லை பகுதியான புளியரையில் வாகன சோதனை சாவடி அமைக்கப்பட்டு வாகனங்கள் கிருமிநாசினி செய்து சுத்தம் செய்யப்பட்டு தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கம்பம்மெட்டு, போடிமெட்டு, குமுளி ஆகிய இடங்களில் கால்நடை பராமரிப்பு துறையினர் முகாமிட்டு சோதனை சாவடிகள் அமைத்து 5வது நாளாக தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள நாடுகாணி, பாட்டவயல், தாளூர், ஐயன்கொல்லி, நம்பியார்குன்னு உள்ளிட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் வீடுகள் தோறும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரிகள் 6 குழுக்களாக சென்று கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களை சோதனையிட்டு வருகின்றனர். எல்லை பகுதிகளில் உள்ள மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோய் தடுப்பு மருந்துகளும் கொடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.